ரங்கராஜ் பாண்டே போன்றவர்களுக்கெல்லாம் பொறாமை, கொச்சரிப்பு, குடல் எரியுது, கும்பி காயுது, வயிறு எரியுது. டெல்லி ராஜகோபாலன் போன்றவங்களுக்கும் சாதாரண நியாயமான தேசபக்தி தெய்வத்துள்ள பிராமணர்களுக்கும் கருத்துல ரவீந்திர சாமி ஜெயித்துட்டான். இதுல எங்கேயா ஜாதி வந்து ரங்கராஜ் பாண்டே ஏன் இப்படி புழுங்கணுங்கிறத அவங்க கருத்தை சொல்றாங்க. நாங்க உண்மை நிலைமை எங்களுக்கு தெரிஞ்சதுனால, டெல்லியில எங்க சோர்ஸ் கரெக்டா இருந்ததுனால சசிகலா அம்மையார் மோடிஜி இன்ஃப்ளூயன்ஸ் அலைன்ஸுக்குள்ள வர முடியாத ஒரு கருத்தை நாங்க சொன்னோம். இன்னைக்கு கூட சசிகலா அம்மையாருக்கு எதிராக பத்மாவதி மில்ஸ்ல சிபிஐ கேஸ் போட்டிருக்காங்கன்னா, இதெல்லாம் நாம சொல்றது தரவுகளோட ஆதாரத்தோட இருக்குங்கிற அடிப்படையெல்லாம் சொல்றோம். இப்ப நீங்க மோடிஜி வந்து தமிழ்நாடு வரும்போது தான் பன்னீர்செல்வத்தையும் டிடிவியும் பார்க்கல. என்னமோ பன்னீர்செல்வத்தையும் டிடிவியும் மோடி பார்த்தாதான் அது வரும். அவங்க இப்ப ரெண்டு பேருமே என்டிஏக்குள்ள இல்ல, ரெண்டு பேருமே திமுக ஆப்ஷனை தேடுறாங்க. அரசியல் அவங்க சர்வே பண்ணணும் இல்ல, திமுக ஆப்ஷனை தேடுறாங்க. திமுகவும் ஸ்டாலின் அவர்களும் கூட்டணியில் தேமுதிக, பன்னீர்செல்வம் அணி, டிடிவி எல்லாத்துக்குமே அவர் கதவை திறந்திருக்கிறாரு. இன்னும் கிருஷ்ணசாமிக்கு தான் கதவை திறக்கல. மற்ற அந்த 3 அரசியல் சக்திக்கும் அவர் ஓப்பனா வச்சிருக்கிறாப்புல.